அதிகனமழைக்கும் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். 27ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, புதுவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வாய்ப்பு உண்டு. 28ஆம் தேதி காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மீனவர்கள் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தமிழக கடற்கரை பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் 5 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 327 மில்லிமீட்டர் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 331 மில்லிமீட்டர் இயல்பை ஒட்டி பதிவாகியுள்ளது. ஓகேங்களா? அதாவது நமக்கு வெல்மார்க் லோ பிரஷராக இருந்தது, டிப்ரெஷனாக வலுப்பெற்றிருக்கு, தொடர்ந்து டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறும். தென் நமக்கு இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் அடுத்து அந்த 2 தினங்களுக்கு சொல்லியிருக்கோம். மீனவர்களுக்கு புயலாக வலுவதற்கான வாய்ப்புகள் குறித்து தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். தற்பொழுது நிலை டீப் டிப்ரெஷன் வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஆமாம், அதான் கனமழை, மிக கனமழையில சொல்லியிருக்கிறோம். அந்த கனமழைக்கான வாய்ப்புகள் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். நம்ம மாவட்டங்கள் வழியாக சொல்லியிருக்கிறோம். அந்தந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் கொடுத்திருக்கு. எதுவுமே சொல்லல, எதுவுமே இது பண்ணல. தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் இன்னும் ஈக்குவட்டோரியல் ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய அதில் இருக்கு. அதிலிருந்து விடுபட வேண்டும். அதாவது மல்டி ஃபேக்டர்ஸ், மல்டி டைரக்ஷன்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனால we have to wait and watch. சிஸ்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கணும். MJO மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து செல்லக்கூடியது வலுவாக இருக்கிறது. அதே சமயம் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ஈக்குவட்டோரியல் ராஸ்வி வேஸ் போயிட்டு இருக்கு. ஒன்று கிழக்கிலிருந்து மேற்காக நகர்கிறது, இன்னொன்று மேற்கிலிருந்து கிழக்காக நகரக்கூடியது. மேலும் மத்திய வளிமண்டலத்தின் மத்திய பகுதியை பார்க்கின்ற பொழுது மேற்கு திசையிலிருந்து வெஸ்டர்லி ட்ரஃப்ஸ் வருது. அதை தொடர்ந்து சிஸ்டம் இலங்கை கடற்கரைக்கு வரும்பொழுது நிலப்பகுதியோட தொடர்பு கொள்ளப்படுது. ஸோ மல்டி ஃபேக்டர், மல்டி டைரக்ஷன் இருக்கிறதுனால சிஸ்டம் ஈக்குவட்டோரியல் ட்ரஃப்ல இருக்கு. அது கன்வர்ஜென்ஸ் நல்லா இருக்கு, டைவர்ஜென்ஸ் அதிகமாக இருக்கு. அதே சமயம் எதிர் திசையில் செல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் வெஸ்டர்லி ட்ரஃப்பும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால் கண்காணித்து தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய